ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் நிறைய ஹாலிவுட் வெப் சீரிஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா இன்னைக்கான வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இனி எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சாவதா இருக்கிறது த ஒயிட் லோட்டஸ் சீசன் 3. இப்போதைக்கு சீசன் 3ல 2 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 எபிசோடுமே தமிழ் டப்பிங்ல ஜியோ ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ்க்கு ஆல்ரெடி 2 சீசன் வந்திருக்கு. ஆனா அந்த 2 சீசனுமே தமிழ் டப்ல கிடையாது, இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஜியோ ஹாட் ஸ்டார்ல டைரக்டா சீசன் 3 மட்டும்தான் தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 எபிசோட்ஸ் இப்போதைக்கு வந்திருக்கு. இந்த சீரிஸோடைய ஒன்லைன் என்ன, கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுல ஒரு பயங்கரமான ஒரு ஹோட்டல் மாதிரியான ஒன்று இருக்கும். அந்த இடத்துல ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் ஏன் நடக்குது, எதனால இப்படி எல்லாம் நடக்குது, அந்த சம்பவத்தினால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதை இவங்க எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, அதை தான் இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே நீங்க பார்க்க போறீங்க. மேலே இந்த சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஹாலிவுட்டோட முக்கியமான ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ சீரீஸ் ஃபுல்லாகவே பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. சீசன் 1 and 2 இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கு. சீசன் 3 மட்டும்தான் இப்போ தமிழ் டப்பிங்கில் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த சீரீஸை செக் அவுட் பண்ணி பாருங்க. நாலாவதா மெலோ மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் சீரீஸை இப்போ தமிழ் டப்பிங் பண்ணி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமா இந்த சீரீஸ்ல வெறும் 10 எபிசோட்ஸ் தான் இப்போதைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாமே தமிழ் டப்பிங்ல பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த சீரீஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுல ஒரு டைரக்ஷன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க. இவங்க ஒரு படம் ஒன்று எடுக்க போறாங்க. ஸோ அந்த படம் எடுக்கிறதுக்காக இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, அந்த படத்தை இவங்க கடைசியில் எப்படிதான் எடுத்து முடிச்சாங்க, இதுக்கு நடுவில் லவ், ஃப்ரெண்ட்ஷிப், இந்த மாதிரி எல்லா எமோஷன்ஸையுமே போட்டு சூப்பரா பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு கொரியன் சீரீஸ் தான். ஸோ நீங்க தாராளமாக இந்த சீரீஸை ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த சீரீஸை பார்க்கறதுக்கு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல இப்ப ரீசெண்டா வந்திருக்கு. ஸோ பார்க்கணும், உங்களுக்கு இந்த மாதிரி கொரியன் சீரீஸ்லாம் பார்க்க நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு தடவை சீரீஸை இப்போ தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மூணாவது இடத்துல பாத்தீங்கன்னா ஜீரோ டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மினி சீரீஸை நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாவே இந்த சீரீஸ்க்கு வெறும் 6 எபிசோட்ஸ் தான் இப்போ தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த சீரீஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் டிராமா கேட்டகரியில தான் எடுத்திருக்காங்க. இதனோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் ஒன்று நடந்திருக்கு. இந்த அட்டாக்னால பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையுமே கவர்மெண்ட் இப்போ என்னெல்லாம் பண்ண போறாங்க, இந்த அட்டாக்கு அப்புறம் அந்த இடத்த கவர்மெண்ட் நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக எந்த மாதிரியான ஆக்ஷன் எல்லாமே எடுக்க போறாங்க, இதுக்கப்புறம் என்னென்ன செம்மையான சிச்சுவேஷன்ஸ்லாம் இதுல கிரியேட் ஆச்சு, அதுதான் இந்த சீரீஸோட ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் டிராமா கேட்டகரியான சீரீஸ்லாம் நீங்க விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த சீரீஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சீரீஸுடைய ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே தரமா பண்ணியிருக்காங்க. பாக்குறதுக்கு வேற லெவலாவே இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த சீரீஸை செக் அவுட் பண்ணி பாருங்க. ரெண்டாவதா இருக்கிறது சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ். இது 2005ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மொத்தமா 15 சீசன்ஸ் இருக்கு. இதை பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் டப்பிங் பண்ணி டிஸ்கவரி தமிழ்ல பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல டிஸ்கவரி தமிழ் நிறைய சீரீஸை தமிழ் டப்பிங் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததா சூப்பர் நேச்சுரல் சீரீஸையும் அவங்க தமிழ் டப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சீரீஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வேம்பயர் இந்த மாதிரியான கேட்டகரிஸ்ல தான் பாத்தீங்கன்னா இருக்கும். சீரீஸ் உடைய பேருக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர் நேச்சுரல் கேட்டகரியா தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இந்த சீரீஸ்க்கு பாத்தீங்கன்னா ரேட்டிங்லாம் நிறைய இருக்கு. அண்ட் நான் சோர்ஸ் மூலமா விசாரிச்சதை வச்சு சொல்லணும்னா சீரீஸ் உண்மையிலேயே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்கிட்ட எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. சீரீஸ் உடைய ஸ்டோரியா இருக்கட்டும், இதுல இருக்கக்கூடிய கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாமே செம்மையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா நானும் இந்த சீரீஸை இதுக்கப்புறம் தான் பாக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். மொத்தமா 15 சீசன் இருக்கு. இப்போதான் தமிழ் டப்பிங் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க டிஸ்கவரி தமிழ். சோ நீங்க இந்த மாதிரியான ஒரு சீரீஸை காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த சீரீஸ் ஒரு செம்மையான ஒரு ட்ரீட்டாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ டிஸ்கவரி தமிழ்ல தமிழ் டப்பிங்ல ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சீரீஸை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த சீரீஸை சும்மா செக் பண்ணி பாருங்க.
ஒன்னாவதா இருக்கிறது ரீச்சர் சீசன் 3. எஸ் கைஸ், ஃபைனலா ரீச்சர் சீசன் 3 பாத்தீங்கன்னா பிரைம் வீடியோல ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நான் இந்த 3 எபிசோட்ஸையுமே பார்த்துட்டேன். சீசன் 1, 2 மாதிரியே இந்த சீசன் 3யும் வேற லெவல்லயே இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு உண்மையிலேயே செம்மையா இருக்கு. ஒரு எபிசோடும் இன்ட்ரெஸ்டிங்கா வேற லெவல்ல இருக்கு. நீங்க இது வரைக்கும் ரீச்சர் சீசனே பார்த்தது இல்ல, இந்த சீரீஸே நீங்க பார்த்ததே இல்லை அப்படின்னா கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு ஹைலி ரெக்கமெண்டடான ஒரு சீரீஸ். ஸ்டோரியா இருக்கட்டும், இதுல வரக்கூடிய நம்ம ஹீரோவா இருக்கட்டும், அவர் பண்ணக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாமே டாப் நாச்சா செம்மையா இருக்கும். பிரைம் வீடியோல ஃபர்ஸ்ட் 1, 2 2 சீசனுமே பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ சீசன் 3ல ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் மீதி இருக்கிற எபிசோட்ஸை ஒரு வீக்லயும் ஒரு எபிசோடா பாத்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தரமான ஒரு சீரீஸ். இப்போ சீசன் 3யும் பிரைம் வீடியோல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ் வந்திருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன இந்த சீரீஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த சீரீஸ் எல்லாத்தையுமே பொறுமையா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரி நிறைய கேட்டகரிஸ்ல ஹாலிவுட் மூவி ரிவ்யூஸ்லாம் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.